ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு யானையை பார்த்தனால யானை சாணை பார்த்துட்டேன் நான். இப்போ அதையும் பார்க்கல. யானை சாணத்தை பார்த்து எனக்கு பெருசு, அதான் யானையை பார்த்து மாதிரி. ஹாய் மங்கி. மங்கி நிறைய இருக்குடா. மங்கி மங்கி போயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு எலிஃபண்ட், டைகர், ஏதாவது லயனு நம்ம லக்குன்னா பாப்போம். காட்டுக்குள்ள இருக்கு, நான் போய் கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு வருவியா? கூட்டிட்டு வந்து ஆசைப்பட்டு டிரைவர் ஸ்ரீராம் பவானி சாகர் டேம் போலாமாப்பா? அப்படியே மேலே போயிட்டு போலாமா? அப்படி லேட்டாயிருமே. சாய்களே கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கும், சூப்பராக இருக்குது. அப்படியே தூக்கமாக வேறு வருது, சூப்பேரித்தனமாக இருக்குது, நல்லா இருக்கு இன்னைக்கு. ஏன்பா நாளைக்கு கூட்டிகிட்டு போவியா அதே மாதிரி? எங்கே போயிட்டு இருக்கோம்? டார்ஜிலிங் போயிட்டு இருக்கோம். டார்ஜிலிங், ஆமாம். நாங்கள் வந்துட்டு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு அந்த இடம் என்னங்கிறத நாங்கள் போயிட்டு சொல்கிறோம் அப்படின்னு என் புருஷனை சொல்லி கூட்டிகிட்டு போகுது. எந்த இடம்னு தெரில, ஆனால் ஒரு இடம் எனக்கு தோணி இருக்கு, அந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மீன் சாப்பிட்ட இடங்க. ஆமா இந்த கடை. வா, என்னப்பா தண்ணி இல்ல? குளு குளு குளுன்னு இருக்குங்க. அங்க தண்ணி வருது. இங்க. அங்க எப்ப கட்டுனாங்க? என்னடா? எப்ப கட்டுனாங்க? அவங்க சில பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டினாங்க. அது போட்டிருக்கோம் அதுலயே, லாஸ்ட் டைமே ஆமா, நம்ம காட்டியிருக்கோம். சரி, அங்க போயிட்டு செம்மையா இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆச்சு. வர்ற வழியில் ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட்டு தான். சூப்பரா இருக்கு. வாழை தோட்டம். செமையா இருக்கான்ல குமரன் பஸ், செமையா இருக்கும். கவர்மெண்ட் பஸ். பண்ணாரி கோயில், பண்ணாரி பண்ணாரி கோயில்ல வந்தாச்சு. இப்போ நேரா திம்பம். எங்க கோயிலுக்கு போனா லேட் ஆயிரும். ஆமா கண்டிப்பா லேட் ஆயிரும். சாமி கும்பிட்டீங்களா தங்கம்? கும்பிட்டாச்சு. லாஸ்ட் டைம் கோயில் போயிட்டு வந்தோம்ல. இப்போ நம்ம பிள்ளைங்க தான் எவ்வளவு நல்லா சாமி கும்பிடுது. செக் போஸ்ட். நீ கும்பிட்டியா தங்கம் விஜய்? கும்பிட்டியா? என்ன வேணும்? செக் போஸ்ட் பாரு. செக் போஸ்ட். நீங்க இது புக் பண்ணிட்டு தான் போ. போலீஸ் மேடம் அங்கேயே இது பண்றாங்கல்ல, பே பண்ணிரு. என்ட்ரி ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பே பண்ணாம கிளம்புறோம். பே பண்ணாமல்ல பங்கு, அங்க போய் பண்ணணும் பங்கு. சும்மா சொல்றதா, அடிச்சு விடுறதா. ஓ, அடிச்சு விடுறியா? சும்மா 0 தான் காட்டுது. எப்படி 0ன்னு காட்டுது பாரு. ஆமாமா, 01. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் என்ட்ரி. வைல்ட் அனிமல்ஸ். ஏய், டைகர் ரிசர்வ்க்குள்ள வந்துட்டோம். டைகர் ரிசர்வ். டைகர் இங்க இருந்து வா பார்க்கலாம். ஏய், டைகர் ரிசர்வ் லக் இருந்தா ஏதாவது ஒரு அனிமலாவது இன்னைக்கு ரொம்ப ஆசையா இருக்கு பார்க்கணும்டேங்க. அம்மா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இல்ல, நம்ம அப்போ டைகர் போனது. ரிசர்வ்க்குள்ள வந்தது இல்ல நம்ம. அம்மா நம்ம மைசூர் போகும்போது இந்த வழியா இந்த வந்தது. ரூட்ல வந்தது கரெக்ட். அது என்ன லாங் பேக் 2014. அப்பறக்க ஆமா இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு, இன்னைக்கு எலிஃபண்டோ டைகரோ ஏதோ ஒண்ணு லக் இருந்தா நாங்களும் எப்ப பாரு வரும்போதெல்லாம் சொல்லுவோம். அந்த மங்கியை தவிர நாங்க எதையும் பார்த்தது இல்லைங்க இது வரைக்கும். சூப்பரா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வாங்கடா. இதெல்லாம் நம்ம யூடியூப்ல தான் பார்த்திருக்கோம். ஆமா ஆமா. டேய், இதுலயாவது ஏதாவது இருக்கான்னு பாருங்கடா, ஏதாவது ஒரு அனிமல் கிடைச்சா பார்க்கலாம். அம்மா எத்தனை மினிட்ஸ் காட்டுது பக்கத்துல? சமாளிச்சிடலாம். யானை எதுல? 6 minutes. வந்ததுக்கு பீகாக் பார்த்தாச்சு. பீகாக் தெரியுதா? தெரியுது. அழகா இருக்குமா, கியூட்டா இருக்கு. பீகாக்னாலே கியூட் தான்மா. இங்க பாரு, மரம்லாம் பார்த்தா திடீர்னு பாம்பு மாதிரி இருக்கு. நம்ம வேரெல்லாம் பார்த்தா நீ விட பொறுக்கே. திடீர்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி பாம்பு. திடீர்னு ஏமா திடீர்னு இடிதாங்கிற மாதிரி பாம்பு அடவாங்கற. ஃபாரஸ்ட் ஜோன்குள்ள போயிட்டோம். ஆமா, ஃபாரஸ்ட் ஜோன்குள்ள போய் இது என்னமா இப்ப போய் இப்படி போய் எப்ப போய் சேர்றதாமா? வண்டி வந்துட்டே இருக்கு ஆப்போசிட்ல. அங்க பாரு ஆப்போசிட்ல
லாரி சார் கொஞ்சம் தள்ளு சார். இன்னைக்கு இது பின்னாடி போய் நம்ம சேர்ந்த மாதிரி தான்ப்பா. 2 மணி ஆக்கிடுவாரு போல தலைவர். கர்நாடகா வண்டி வந்துட்டே இருக்குங்க பாரு. ஆமா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு? நம்ம வர அன்னைக்கு தான் இதெல்லாம் ஆகுமா? ஆனா இன்னொரு கண்ணு வந்துருச்சு. இன்னொரு லாரி போகுதா? போயிடலாம்டா, போயிடலாம். எப்ப கொஞ்சம் மெதுவாவே போறாங்க. ஆமா, மெதுவா தான் போவேன். மெதுவாவே போகும். ஃபாஸ்டா போக கூடாது. ஆமா, வைல்ட் அனிமல்ஸ் இருக்கிற இதுல நம்ம ஃபாஸ்டா போக கூடாது. போனானா அது நம்மள இல்ல, அது மேல அட்டாக் பண்ணிடுறேன். வண்டி இது இடிச்சிட்டோம்னா நம்ம அவ்வளவுதான், ஜெயில உட்கார வேண்டியதுதான். ஏமா அது மேல இடிச்சா ஜெயிலா? சரிடா, விடுங்கடா, தெரியாம சொல்லிட்டேன்டா. 100 தடவை கேட்பாங்க. அம்மா இங்க இருந்து ஒரு ரீல்ஸ் அது ஒண்ணு நீ நடந்து வேணா ரீல்ஸ் எடு, இறங்கி ஆளை விடு. அம்மா அங்க அவங்க எல்லாம் நடந்து போய் பண்றாங்க பாரு. ஆளை விடுமா, இங்கெல்லாம் வண்டி நிப்பாட்ட கூடாதுமா. அப்படிங்களா? ஏன் நிப்பா? இந்த இடத்துல வண்டி நிப்பாட்ட கூடாது, ம். ஃபைன் போட்டுருவாங்க. ஆ, டிராஃபிக் உண்டாயிருமா? சின்ன ரோடுங்கிறனால. ஏய் நல்லா இருக்குடா. சூப்பரா இருக்கு. பாரு பாரு. இவ்ளோ பெரிய ஏய் வாவ், ஏறோம் ஏறோம் ஏறோம். டன்னு கூட இருக்கு. கண்டிப்பா ஏதாவது டைகர் ஏதோ ஒன்னு ஸ்பாட், எலிஃபண்டா ஸ்பாட் பண்ணா போதும் இன்னைக்கு. எலிஃபண்ட்ல மோசம். சீட்டா கூட பாரு. எங்க நீங்க எது பார்க்கணும் இன்னைக்கு? நான் டைகர் பார்த்தா போதும். நான் சீட்டாவும் சிங்கமும் புலியும் பார்த்தா போதும். வைனா சொல்றேன் உனக்குப்பா. எனக்கு டைகர். எனக்கும் தான். எனக்கு டைகர், அதுக்கப்புறம் எலிஃபண்ட். எனக்கு சீட்டா. இந்த ரோட்ல இந்த நேரம் இந்த நியூஸ் எல்லாம் போடுவாங்கங்க, 100 தடவை சொல்லுவாங்க. இந்த சத்தியமங்கலத்துல யானை வந்துச்சு, அது வந்துச்சு, இது இந்த வந்துச்சு. கரும்பு பாரு. ஆமா, கரும்பு ஜூஸ். ஆனா நாங்க வர இன்னைக்கு மட்டும் ஒண்ணும் வராது. ஏமா ஆமா. நாடு பார்த்து இருக்க ஒண்ணுமே இல்ல. இங்க ஒரு யானை, இங்க ஒரு புலி. ஓ, நீ மட்டும் புலி, எனக்கு மட்டும் யானை பதவி. பின்னாடி 2 சிறுத்தை. ஓ, இது 2 சிறுத்தை. ஓ ஆமாம்மா, கரெக்டா அந்த பல்லுல அதுக்கும் சிறுத்தை மாதிரி தான் இருக்கு நம்மள. நீங்க யாரு சார்? இருமா, நீங்க என்ன புலி? குழம்புல கரைக்கிற புலியா? எந்த புலி? இப்படி கத்திட்டு வந்தீங்கன்னா ஓடிரும். ஆமா, இல்லாட்டி வந்து லைன்ல நிக்கிறீங்க. நல்லா ஆமாங்க. இருக்குல்ல வியூ. 6 o'clock அங்க சத்தியமங்கலம் வந்திருந்தோம்ல, அப்போ அந்த டைம் இங்க இருந்திருந்தா ஏதாவது பார்த்துருக்கலாம். ஆமா, இல்ல நீதான்ப்பா லேட்டு. நீ டிரைவ் பண்ணுமா? தொலைவில் இருக்கு. உருட்டிட்டு வர 1 மணி நேரமா இப்படி உருட்டிட்டு வந்தா போன மாதிரிதான். எப்படியா உருட்டுவாங்க வண்டிய? நீங்க ஃபாஸ்டா ஓட்ட கூடாது. இல்லாட்டி நீங்க எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் ஏன் போட்டுருக்காங்க? 220 சரி, ஏன் இவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருக்காங்க? ஏன் வேகமா ஏதாவது வைல்ட் அனிமல்ஸ் நம்ம ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும். எது பேசினாலும் வாயோட சொல்லுவாங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் பண்றதுக்கா போட்டுருக்காங்க. சரி, இப்ப சரி தெரியாம கேட்டுட்டேன். மான்ல வந்துருமா, டக்குன்னு கிராஸ் ஆயிருமா? அங்க பாரு எவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர் பாரு, இவ்வளவு பக்கமாவே. ஆமாப்பா, கண்டிப்பா நீ சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். இந்த அங்க ஸ்பீட் பிரேக்கர். சொல்லிட்டா போதும்பா, வந்துடுறானுங்க லைனா நம்மளையே. டைகர் பாத்துட்டேன். இங்க பாரு அடிச்சு. ஐயோ நல்ல வேலை எதுவும் வரல. உஷாரா தான் இருக்கீங்க. ஐயோ பக்கனா ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், எனக்கு கேமராவே இந்த சைடு திருப்பன்னு தெரியலடா. தேடுறேன்டா இப்படியே ஆண்டிட்டு. பார்த்தேன், வால் மட்டும் பார்த்தேன். நீ பார்த்த வால். சூப்பரா இருக்குமா? ஹில்ஸ் பாரு எப்படி இருக்குன்னு. செகண்ட் ஹேர்பின் பெண்ட் 27 பெண்ட் இருக்கு. செகண்ட் ஹேர்பின் பெண்ட் செமையா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் பெண்ட் வேற லெவலா இருக்கு. அப்ப வந்தது 2014ல வந்தது. ஊட்டி தோத்துரும். 2 மங்கி பிறக்கிறதுக்கு முன்னாடி. ஆமா கரெக்ட். மங்கினா மங்கியோட. ஆமா சொல்றேன்னு தெரியும். ஐயோ குளிருதுங்க. செமையா இருக்குல்ல. அத கண்ணு தென்படுதுடா பாரு. நீங்க தென்படுதான்னு பாருங்க. நிறைய லாரி போகுது இல்லப்பா, பாத்துப்பா. எவ்வளவு மெதுவா போகுது பாரு லாரிலாம். டர்னிங் வர. ரொம்ப 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 டேஞ்சரான ரோடு திம்பம். ஃபர்ஸ்ட் கியர். ஓ, ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் பயன்படுத்துங்கள்மா. இந்த பேர்ட் சூப்பரா இருக்குமா? அங்க பாத்தியா? ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் பயன்படுத்துங்கள்.
அப்பதானே ஏறும். தேர்ட் 27 மினிட்ல நம்ம தேர்ட் வந்திருக்கோங்க. வாவ், நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் டிரைவ் பண்றேன் திம்பம்ல. அப்படியா? அப்போ இதுல இருமா ஒரே நிமிஷம். அப்போ நான் வரல, நீங்கலாம் தான் போயிட்டு வந்தீங்கல்ல. மைசூர் நம்ம போலையா? கரெக்ட் கரெக்ட். இல்ல நனப்புல இருக்காளோங்க. இல்லடா, சும்மா கிராண்ட் நான் ஃபேமிலியோட போயிட்டியோ அப்படின்னு நினைச்சேன். அதுல தானே போனோம் சும்மா மைசூர். மைசூர் போனோம். அதான் புரிஞ்சுச்சு. அல்டிமேட்டா இருக்குடா வியூ. அங்க உட்காமக்கா பயமா இருக்கு. அப்ப ஹார்ன் அடிச்சுக்கோ. அப்பா என்னடா பெண்ட் இப்படி இருக்கு. உங்க பாரு, ஐயோ சூப்பரா இருக்குடா. சைனா மாதிரி இருக்குடா. நல்லா இருக்குல ரோடு பாரு. இங்க இருந்து எடு. ரோடு சூப்பரா இருக்குல. சைனா வாலாட்டே தான் இருக்கு. வேற லெவல்ங்க. சூப்பரா இருக்கு, பாத்து விட்டுறா. வேற லெவல், அற்புதமா இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. இங்க பாரு பெண்ட பாரு, ஒரு நிமிஷம் கூகுள்ல காட்டுற குடு. இங்க பாருங்க மேப்ல ஏர்பின் பெண்ட பாருங்க எப்படி இருக்குன்னு. மேப்பே தலை சுத்தி போச்சு. சற்றே நிமிர்ந்து மக்களே அங்க பாருங்க மேல ரோட்ல மேப் எழுதிச்சு பாரு. பாத்துங்க, கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணனும். ஆமாமா, என்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்கம்மா. அப்ப நான் கொடுத்தனால தான் சொல்றேன். ஊட்டி பெண்ட் வேற, கொடைக்கானல் வேற, இது வேற. அப்படியா? ஆமா, ஃபுல்லாமே கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் அதிகமா ஓடுது. ரோடு வண்டி டேய், இங்க கொஞ்ச நேரம் ஸ்பாட் போடலாம்டா, நல்லா இருக்குடா. நிக்க கூடாதுமா இங்க. இங்க பாருங்க, அடடடடா. நோ கிரீன், நோ பிளாஸ்டிக், எவ்ரிதிங் இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக் தான். அப்பா ஏமா, இது பைக் ரைட் நல்லா இருக்குமா இல்ல கார் ரைட்? பைக்கும் நல்லா தான் இருக்கும். பைக்கும் நல்லா இருக்கும்ல. பைக் இந்த ஹில்ஸ்ல ஏறுமா? புல்லட் எல்லாம் இன்னும் வச்சுட்டே இருமான்னு தெரியல. இங்க போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். ஏமா தெரியாதுல, ஒரு விஷயம் சொல்லி கொடுமா. நீ கேட்கும்போது எனக்கே டவுட் ஆயிடுச்சு. இல்ல நீ கூப்பிடுவே இல்ல அடுத்த டைம் புல்லட்ல போலாமா அப்படின்னு. என்ன வச்சிடலாம் புல்லட் இருக்குதுங்கிறேன். இந்த மாதிரி வந்து அங்க நான் எப்படா கட்டுறது, ஒரே போகிறீங்க, பனிமூட்டமா இருக்குங்க. இது என்னன்னு தெரியல, கடலா எந்த சைடு கவர் பண்றதுன்னு தெரியல எனக்கு. அது போயிட்டு தான் நம்ம போகணுமா? இல்லை நம்ம கிராஸ் பண்ணி போயிடக்கூடாதா? இல்லை அவங்க போய்கிட்டோம். என்ன அது கஷ்டப்பட்டு டர்ன் பண்ணுறதுக்கு? இன்னும் 7 தாண்டி இருக்குமா? நடி இன்னொரு லாரி மங்கூஸ். நம்ம வடிவேல் சார் சொன்ன மாதிரி சொர்க்கத்துக்கு வந்துட்டோமோ அந்த மாதிரி இருக்கு. இவ்வளோ வண்டி இவ்வளோ ஸ்லோ போகுது. நீ இருங்கடா, எந்த சைடு கவர் பண்றா எனக்கு தெரியலடா. செம்மையா இருக்குங்க. ஐயோ எனக்கு வேற கண்ணு வேற கூசுது ஒரு சைடு. சூரிய வெளிச்சம். சன்ரைஸ் ஆகுதுமா. சன்ரைஸ் ஆகுது அப்படியே. நம்ம சன்ரைஸ் திம்பம்ல தான். செம்மையா இருக்குங்க. உடனே மையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குண்டா, அது இருக்குண்டா, அடிச்சு விடுங்கடா. இவனு முன்னாடி கார் பண்றா. யானை குட்டி உங்களுக்கு கிராஸ் ஆகுது. ஐயோ மா, ஒரு 5 நிமிஷம் நின்று வரமா. இந்த மனசை கத்திக்கிட்டே இருக்கு. நீ டிரைவ் பண்ணி பாரு. அவன் எங்க நான்லாம் இதுக்கு நேரம் நான் ஏறி இருப்பேன், சும்மா மலையவே கிராஸ் பண்ணியிருப்பேன். பாரு அங்க லாரி வருது, இங்க லாரி நிக்குது. ஹாய் ஐயா. அப்பா நேக்கத்த லாரி பின்னாடி. நீ சரியான ஆள் தான்டா. இல்லடா, நீ சரியான விவரமான ஆள் தான். அந்த லாரி பின்னாடியே போயிட்டா உனக்கு எந்த சேதாரமும் இல்ல. அதனால வரிசையா லாரி நிக்குது. மா இது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிடையாதுமா, டிஃபரண்டா டிரைவ் பண்ணனும். ஏமா நம்ம வரும்போது லாரில இப்படி தான வரும், இன்னும் இப்படி வருது. அப்படிதான். என்னடா இது வித்தியாசமா இருக்கு. அப்படிதான்மா. இந்த பூ பாருங்கடா, மரத்துல அழகா இருக்கு. உனக்கு பயம் இல்லையா? என்னடா இப்படி வருது, நம்ம தான் தப்பா வரோமா? இல்லம்மா, இங்க அப்படிதான்மா ஓட்டணும். தெரியும்ல நல்லா. என்ன இவ்ளோ லாரி வருது? பாத்து லாரி என்னடா இப்படி ஓட்டுறான்?
சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறிக்கணும் இங்க. புரியுதா? கால் நடுங்குது இங்க பாக்கும்போது. இருங்கடா 11 ஹேர்பின் பெண்டு. ஓ இப்படி ஏறுது பாரு, ரோடு பாரு எப்படி ஏறுதுன்னு. நடந்து தேங்க்ஸ்ங்க கூட்டிட்டு வந்ததுக்கு. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஓ எனக்கு என்ன ரியாக்ஷன் ஒரு மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் சொன்னா பரவாயில்லம்மா, உன்னை கூட்டிட்டு வராம வேற யாரு கூட்டிட்டு வர போறா? அந்த மாதிரிலாம் டயலாக் விடணும்டா. இது பேசுற நிலைமையில இல்லம்மா, நான் டிரைவிங் சரி டிரைவிங் ஓகே டிரைவர். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா டிரைவிங் இந்த மாதிரி. என் புருஷன் ரொம்ப திறமையான ஆளுங்க, நல்லா ஓட்டுவாப்ல, திறமையான ஆளு. அந்த பேர்டு பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இவ்வளவு தூரம் இப்படி பாராடிட்டு இருக்க, பேர்டை பத்தி பேசிட்டு இருக்கு. 13 இன்னும் 14 பெண்ட் இருக்கு. அண்ணா 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 நாங்க சின்ன வண்டி தானா அண்ணா, நீங்க வரலாம்ண்ணா, நாங்க சின்ன வண்டிண்ணா, நாங்க மெதுவா போய்க்கிறோம்ண்ணா ஓரத்துல. ஃபுல்லா சீட் பெல்ட் போடணுமா? சீட் பெல்ட் போடணுமா? சீட் பெல்ட் ரொம்ப முக்கியங்க. ஸோ மறக்காம எல்லாருமே சீட் பெல்ட் வேர் பண்ணிட்டு டிரைவ் பண்ணுங்க. டிரைவர் பக்கத்துல இருக்கவங்களும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அது எப்போ ஸ்பாட் போனதுக்கு அப்புறம். அதான் 15th ஹேர்பின் பெண்ட்ல தான் எங்களுக்கு இந்த அறிவு வந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட்லயே போட்டுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் உங்க வீட்ல இருந்தே நீங்க கிளம்பும் போது போட்டாலும் அது போட்டு. நான் சொல்லி தான் அந்த அறிவு வந்துச்சு, அதை சொல்ல மாட்டேன். என்ன உனக்கு போட்டுக்கோங்க, அப்பதான் சேஃப்டியா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டிரைவர்லாம் நம்பி வரும்போது கண்டிப்பா சீட் பெல்ட் முக்கியம். இந்த பெண்ட் கூட இல்ல, அந்த ஓபன் பெண்ட். இது பாத்துமா, நல்லா பெருசா இருக்கு இந்த பெண்டு. பாத்துக்கோ, பாத்து ஏறு ஏறு ஏறு. இந்த பெண்ட் நல்லா இருக்கும், இந்த பெண்டை விட. கேர்ஃபுல் கேர்ஃபுல். 15th பெண்ட். எழுத்து 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 ரெண்டு பாரு இவ்வளவு தூரம் ஹைட் இருக்கு. இப்ப இவ்வளவு ஹைட் வந்துட்டோம், அப்படியே மலை நம்மளோட பெருசு இன்னும் பெருசா போயிட்டு இது முத வேணாம். என்ன விஜய், பக்கு பக்குன்னு இருக்கு நெஞ்சுக்குள்ள பக்கு பக்குங்கதா? ஏன் தங்கம்? என்ன இவ்வளவு ஹைட் பண்ணிருக்கான்? ரெண்டு மிஷின் ஏதாவது ஒரு கார் மாதிரி கொடுத்திருக்காங்க. இல்லனா அவ்வளவுதான், அதுல கூட போய் எடுத்துக்கலாம். அவ்வளோதாம்மா, திரும்பி வீட்டுக்கு போகலாமா? வேலையை பேரு 20 ஹெர்பின் பெண்ட் வந்தாச்சு, நீ 7 தானே. அந்த மேல ஒன்னு இப்படி போச்சுமா, அங்க பாரு முன்னாடி வண்டி லைனா நிக்குது. அது யானை தான் வந்திருக்குமா, போமா பாத்து. இல்ல இங்க எப்பவுமே இப்படிதான் நின்னு தான் போகணும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அப்படியே என்ன சல்லெல்லாம் அவசரம், போக போவோம் முடியாது. நைட் நாளைக்கு ஸ்கூலுக்கு நாளைக்கு இறங்கினா பரவாயில்ல. ஃபுல் டிராஃபிக். திம்பம்ல லாக் ஆயிட்டோம். ஆமா, நல்லா ஜாலியா வந்துட்டு இருந்தோங்க. நம்ம லாக். சரண் விஜய் ஜாலியா இருக்கீங்க. ஜாலியாவா? அவனுக்கு ஏதாவது ஒரு அனிமல்ஸ் பார்க்கலாம். அதுவும் நம்ம குடும்பம் மாதிரி இருக்காதுடா, ஒரு டிராஃபிக் மூவ் ஆச்சுன்னா ஒரு விசிலு. அம்மா நீ ஒரு விசில் அடிச்சு விடு. அப்பா, ஒவ்வொரு டிராஃபிக் ஆகும்போது நாங்க இப்படிதான் விசில் அடிச்சு எங்களை நாங்களே சந்தோஷப்படுத்திப்போம். சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் ஜாலியா போயிடுவோம். பி கேர்ஃபுல்ப்பா. லாரி அண்ணா, நீ எல்லாம் டெய்லியும் வரலண்ணா, நாங்க இன்னைக்கு தானா வரோம், கொஞ்சம் வழி விடுண்ணா. மா 21வது பெண்ட் வந்தாச்சு. வந்தாச்சுல, வந்தாச்சு வந்தாச்சு. இன்னும் 6 அந்த 6th 7th பெண்ட் தாம்மா ஏறணும், ஆசையா இருக்கு. இந்த பாரு என்ன ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா இருண்ணா, எங்களை இது பிளாக் பண்ணி வண்டி பிரேக் டவுன் மா. ஓ அதனால தான் லேட்டா. 5 என்னம்மா வித்தியாசமான வருது இந்த ஊர்ல. அங்க வேற ஆப்போசிட் ரைட் லெஃப்ட்ல வருது, ரைட்ல வருது, ரைட்ல வருது, லெஃப்ட்ல வருது. ஒண்ணும் புரியல, என்ன எல்லாம் விட்டீங்க. 2 கையும் எடுத்துட்டு சாம உட்காந்து வண்டியில ஒரு ஓரத்துல வண்டியை போட்டு. சாமி இப்படிதான் போயாகணும். ஏமா ஓட்ட தெரிஞ்சவங்க இப்படி போவீங்க, எல்போர்டு மாட்டினவங்க. எல்போர்டுக்கு இங்க என்ன ஹேர் வேலை? இன்னும் இவ்வளவு சரி இங்க பாரு கான்கேவ் மிரர் பாரு எப்படி இருக்குன்னு. கான்கேவ் மிரர்னு இப்படி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. ஏமா நூற்றாண்டுக்கு முன்னாடி வச்சதோ? நான் கூட நினைச்சேங்க, அதாவது ஃபியூச்சர்ல நம்மளும் வண்டி ஓட்டி பழகுவோம், கார் ஓட்டி.
எல்போன் மாட்டிட்டு நம்ம எல்லாரும் வரலாம், நான் ஓட்டேன் நீங்க உட்காந்து வர அப்படின்னு நினைச்சேன். நடக்காது போல தெரியுது இந்த ரோட்ல. கனவுல கூட நினைச்சிடாதமா. ஏமா இப்படிலாம் சொல்ற? ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு பூஸ்ட் பண்ணுமா, அவனால முடியும் சொல்லுமா. பூஸ்ட் பண்ணி எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுக்கணும் போல. வர வர ஜாஸ்தி பேசுறமா நீ, என்ன பண்றது? ரொம்ப பாத்துடா பூஸ்ட் டேய், பண்ணியாச்சு. நான் பார்த்து தானே போறேன். எப்படி போகணும்னே தெரியலடா இந்த ரோட்ல. 23rd. எனக்கு ஏர் பேக் இருக்கு, தப்பிச்சிருவேன். லாரி 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 லாரி. அங்கன்னு கையையே விட்டு தொலையாத லாரின்னு. என்ன இவரு தாங்க வண்டி ஓட்டவே பண்ணிக்கிறாருங்க. என்ன டிரைவர் ரொம்ப சீரியஸா முகத்தெல்லாம் சோட்டுறீங்க தலைவரே? இந்த மாதிரி பிரில்லியன்ட்லாம் வச்சுட்டு போனா அப்புறம் சீரியஸா தான் இருக்கும். என்ன இதுக்கு இழுக்கிற நீயா? உன்ன நீ இழுத்துற சீரியஸ். அப்புறம் என்ன ஈனி இழுச்சுட்டே ஓட்டுறீங்க? அப்ப அப்படி கேட்கவா? என்ன இழுச்சுக்கிட்டே ஓட்டுறீங்க தலைவரே? டிரைவராது இப்படி ஓட்டுறாங்களா? இப்படி ஓட்டுறாங்களான்னா ஸ்மைலிங் ஃபேஸோட. அதுக்கு காரணம் நான் உன்னை சிரிக்க வச்சுக்கிறேன்லம்மா. அதான் இது பூரா இவங்களோட ராஜ்யம், கோட்டை. நீ சொன்ன மாதிரி காருங்களெல்லாம் குழந்தையாட்ட பார்க்குறாங்க. பார்த்துமா, கேஏ வண்டி வந்தாலும் விட்டுருமா, நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். டிஎன்எல்லாம் அவங்க ஏரியா இது. கன்னடம் தானே? ஆமாம் கன்னடா தெரியுமா? ஆ எனக்கு ಗೊತ್ತಿಲ್ಲ. தாத்தா இருக்காரு. அப்படியா? நீ கை காட்டினியா? பாடுற சரண்லாம் பெரிய ஆளாகிட்டான். எனக்கு காது அப்படி ஓப்பன் ஆச்சு. உனக்காச்சா? எனக்கு அடைக்கவே இல்லையா? அடைக்குது. உனக்கு அடைக்கலையா? அதுதானே எனக்கு முடியல. உனக்கு கிடைக்கலையே. எப்போ உனக்கு தானே ஃபர்ஸ்ட் அடைக்கும்? போட்டோலையா? அதானே. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு சூடாக சாப்பிட்லாம், டிஃபன் ஏதாவது சாப்பிட்லாம். ஒன்றுமே சாப்பிடல. டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆச்சு, பசிக்குது. ஏதாவது சாப்பிட்லாம், ஏதாவது காஃபி ஏதாவது குடிக்கலான்னா ஒரு கடை இல்லைங்க. நம்ம ஊட்டி கொடைக்கானல் இருந்தால் எத்தனை கடை இருந்திருக்கும். அது கூட என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன் பாருங்க. இதான் ஸ்பீடு. இதுக்கு மேலே போக முடியல. பார்த்து போடா, என்னடா தான் போகுது. ஆமா சார், லாரி அண்ணா ஒரு ஹாரன் போடுனா நாங்க சவுண்ட் போட்டே வருவோம். ஒரே ஒரு பெண்ட், ஒத்தக்கா பெண்ட். பெரிய ஹேர்பின் பெண்ட் வருதுமா. பெருசு சொல்றாரு. அப்படியா? ஆமா, அங்க பாரு, லாஸ்ட் ஹேர்பின் பெண்ட். வாவ், 27/7 ஹேர்பின் ஓவர். ஏண்டா இருக்கிறதே பெருசுன்னு ஏடா தரையா போயிருச்சு. இப்படி பாவி இல்லைங்க, நான் அப்படி செங்குத்தா ஏறும்னு நினைச்சேன். கடைசியில் அப்படி ஃபிளாட்டா போயிருச்சு. இல்லைங்க, நான் சொன்னேன் இந்த மனுஷங்கிட்ட, ஏப்பா அங்கெல்லாம் வந்துட்டு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கடை எல்லாம். காலையில் சொன்னேன், ஏதாவது தக்காளி சாதம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன். அண்டை எதுக்குமா நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து பச்சை தண்ணி வாங்கி தரலாங்க. இன்னும் யோசிக்கிறாரு பலமா, ஏதோ இப்போ வரும். திட்டிரணும்னு பயமா இருக்கு, அதான் அமைதியா வரேன். நீ நீங்க என்னமோ கடுப்பாதான் வர, கடுப்பாதான்டா வர. நீங்க என்னமோ இப்படிலாம் பேசுனா பசிக்குதுடா. பச்சை தண்ணி கூட தரல. ஃப்ரெஷ் தண்ணி தான். விஜய் அப்புறம் ஏதாவது சொல்லு தங்கம், எப்படி போயிட்டு இருக்கு? முடியலையா? என்னாச்சு என் பிள்ளைக்கு? டயர்ட் ஆயிடுச்சா? என்னங்க என்னாச்சு? டயர்ட் ஆயிடுச்சா?
இப்பவே. நான் இருப்பேன் போல ஸ்கூலுக்கே போய் ஃப்ரெண்டு கூட ஜாலியா இவனுங்களுக்கு எப்ப பாரு ஸ்கூலுக்கு போகணும் இங்க ஸ்கூல் பாரு ரைட் சைடுல பள்ளத்தை பாரு. ஒரு லீவ்லயே என்ஜாய் பண்ணலான்ட்டு இல்லை இவனுங்களுக்கு. மொத்த கோயம்புத்தூர் கீழே தான் இருக்கு. பிள்ளையாரப்பா பிள்ளையார பார்க்க பூ தான் வச்சேன். ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிருச்சு எல்லா பூவும். நீ ஓட்டுன ஓட்டுக்கு இந்த ஐயோ திட்டிர போறோம். அம்மா யானை சாணம் பாரு. கீரு பாக்கலடா. பிம்பம் பிம்பம் வந்துட்டோம். வந்துருச்சா? இங்க ஒரு ஹோட்டல் இருக்குடா. டிஃபன் பிரியாணி எல்லாம் இருக்குடா. சாப்பிட்டு போயிடலாமா? விட்டா இருக்காதுடா. பேக்கரி தான் இருக்கு. சில்லுன்னு இருக்கு. வெளியே கை நீட்டி பாரு. சில்லுன்னு இருக்குல்ல. செம்ம கூலிங்கா இருக்கு. ஆமாங்க குளிருது நடுங்குது. ஒரு அனிமல் கூட ஆமாடா ஒரு அனிமலே தெரியலையேடா. நீ சொன்ன மாதிரி நம்ம ஏர்லி மார்னிங் வந்திருக்கணுங்க இல்ல? ஏர்லி மார்னிங் அப்பதான் தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று ரெண்டு நடமாட்டம் இருந்திருக்கும். பிளாக் பண்ணிடுவாங்கம்மா. இந்த ரோடு நல்லா இருக்குல்லங்க. 6 மணி நேரம் செக் போஸ்ட் பிளாக். அப்போ வெளியே வர வந்தது ஆகணும் இந்த ரோடு. சரி இப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா கால் பண்ணுவாங்கல்ல. ஹெல்ப் லைன்லாம் இருக்குல்ல. தெரியாதனால கேட்டேன். இது ஒரு டீப்பான ஃபாரஸ்ட்குள்ள போற மாதிரியே இருக்குல்ல. லொகேஷன் செம்மையா இருக்குங்க. லொகேஷன்லாம் வேற லெவலா இருக்குல்ல. பயமா இருக்கு. த்ரில்லிங்கா இருக்கு. ஸ்லோவா தான் போகுது. ஹாரர் பர் மாதிரியே இருக்கு. ஆனா பேர் ஹாரர் படம் மாதிரி இருக்காமா. ஐயோ நார்மல் ரோடு வந்துருச்சா? மெயின் ரோடு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ரொம்ப 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 பிடிச்சது எங்களுக்கு. இந்த ஹில்ஸ் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணோம். இவ்வளோ லாரியா? லாரி மூங்கில் தானங்க அது? ஆமாம் மூங்கில் தான். காஞ்சு போச்சு. அதான் மூங்கில் ஃபுல்லா காஞ்சு நிக்குது. ஓகே யாராவது லாரியை கவுண்ட் பண்ணி காட்டுனீங்களா? மூங்கில் பாரு. அந்த குச்சி பயமா இருக்கு பார்க்கும்போது. இவ்வளவு பெருசா இருக்கு பாருப்பா. அம்மா அந்த பாட்டு இங்கே தான் எடுத்தாங்க. பயணப்பட்டு விக்ரம் பாட்டு மூங்கில் காடுது. அடிச்சுட்டான். அதான் பணமா அடிச்சுட்டாங்க. அதுதான் ஆனா நீ அடிச்சுட்ட பத்தியா? மூங்கில் காடுகளே. நீ வார்த்தை என்ன மூங்கில் இருந்தா மூங்கில் காடுகளேன்ட்டு நீ பேசுறாடா. பேசுவோம் வாயி நீ பேசுற. பாத்துங்க ஹாரன் அடிங்க. வா சூப்பரா இருக்கு. நீ எவ்வளவு ஹவர்ஸ்பா? 57 மினிட்ஸ். பெங்களூரு மைசூரு என்னமா கொல்லேக்கல். கொல்லைகள். ஃப்ரெண்ட்ஸ் வந்ததுக்கு யானையை பார்த்தனால யானை சாணம் பார்த்துட்டேன் நான். இப்போ அதையும் பார்க்கல. யானை சாணத்தை பார்த்து உனக்கு பெருசு. அதான் யானையை பார்த்த மாதிரி போடா. அது ஒரு 6 மாசம் இருக்கும் போல அந்த யானை சாணம். ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. எல்லாம் வச்சுட்டு காடு உள்ள பத்தியா கேமரா திருப்பறதுக்குள்ளே யானை போயிட்டு நாளைக்கு வரணும். அப்படியே இளையராஜா சார் மியூசிக் கேட்டுட்டு அப்படியே இந்த இயற்கை அழகெல்லாம் ரசிச்சுட்டு வந்தா வேற லெவலா இருக்குங்க. சூப்பரா இருக்கும் நிஜமாவே. இங்க டவர் இல்லையா? போன்ல ப்ளே பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு மான் கொம்பு பாரு கீழே இருந்தா. ஏன்டா நீ உண்மையே சொல்றேனே தெரியல. இந்தாங்கிற நான் பார்த்துட்டேன்ப்பா. நம்ம பொய்யே அது அப்படி இல்லைங்க. நாங்க வாக்கி நீ வாத்துட்டியா அப்படின்னு நாங்களா அப்படிதான். அப்படியே ஒரு டீப் பிரீத் எடுத்து அப்படி இருக்கு இங்க. எடு பாப்போம். தூக்கிட்டு போட்டு
செம்மையா இருக்கு அந்த காட்டுக்குள்ள. ஒழுக்கமா பாமா ஹோட்டல்ல நிப்பாட்டிடு. வேற இல்ல கேமரி பாரு, நம்மளுக்கு. கேமரி. கேமரி. மக்களே யாரும் புல் இது மக்களே இங்க ஒரே ஒரு ஹோட்டல் இருக்கு. இதை விட்டுட்டோம்னா எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால சீக்கிரம் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம். பசிக்குது, செம பசி இன்னைக்கு. மக்களே ஒரு நாள் சமையல் செய்யல, ஜாலியா இருக்கு. அதனால லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உங்களுக்கு டிஃபன் ரெசிபியா நான் காட்டுறேன். இது வந்து ரெசார்ட். இது வந்து என்ன ரெசார்ட்னா புல் பஸ் ரெசார்ட். அங்க போட்டுருக்காங்க. போட்டுட்டு பார்த்துட்டு சொல்றேன். அப்படியா? நான் ஒரு நிமிஷம் ரெசார்ட்டுக்கு தான் போய் தங்குறோமாங்கன்னு பயந்துட்டேன். என்னடா நம்மளுக்கு தெரியல இந்த பிளான்.